3 விதமான கோர்ட் இருக்குங்க. இதுல ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிங்கிறது வந்து 3 விதமா செயல்படுது. ஒன்னு அத்தாரிட்டி, இட்ஸ் அ போர்டு. 3 மெம்பர் இருப்பாங்க. சேர்மன் ஒருத்தர் இருப்பாரு, டெக்னிக்கல் மெம்பர் ஒருத்தர் இருப்பாரு, லீகல் மெம்பர் ஒருத்தர் இருப்பாரு. 3 பேர்கிட்ட இது போகும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி சீப்பேஜ் ஆகுது, இதுவாகுது, இந்த ஜெனரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த போர்டுல போவோம். இந்த 3 மெம்பர் லீகலா டிசைட் பண்ணி கேஸை அனலைஸ் பண்ணி அதுக்கு நார்மல் கோர்ட் மாதிரி தான் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ப்ரூஃப் அஃபிடவிட் போடணும், ரிட்டன் ஆர்குமெண்ட் போடணும், டைப் செட் போடணும், எல்லாம் போட்டு ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா போர்டு டிசைட் பண்ணி தீர்ப்பு கொடுப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது இந்த காம்பன்சேஷன் சொன்ன பாருங்க. காம்பன்சேஷன் வந்து அட்ஜுடிகேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி ஜட்ஜ் இருக்காங்க. அட்ஜுடிகேஷன் அத்தாரிட்டி மட்டும் தான் இந்த காம்பன்சேஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. பில்டர் கிட்ட முறையிடுறீங்க, ஐயா இப்பதானே வந்தேன், 6 மாசம் தான் ஆகுது, நான் உள்ள வந்து அதுக்குள்ள ஒழுகுது, பண்ணி கொடுங்கன்னா இது பில்டருடைய கடமை. அட்லீஸ்ட் 1 இயர்க்குள்ள என்ன நடக்குதோ அதை பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்க. சொல்ற பட்சத்தில் அதையும் நீங்க இந்த தீர்ப்பாணையத்தில் வந்து கேஸை போட்டு இந்த மாதிரி ஐயா இந்த பில்டர் வாங்கினேன், இந்த மாதிரி இருக்கு, ஒழுகுது அப்படின்றத ப்ரூஃபோட நம்ம கொடுத்தோம்னாக்கா அதையும் ரெக்டிஃபை பண்ணி ஆர்டர் வாங்கி ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க சொல்றதுக்கு இந்த சட்டத்தில் வழி இருக்கு. கன்சியூமர் கோர்ட்டுங்கிறது ஒன்று இருக்கு. நீங்க ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு ஒரு ஹோட்டல்ல போய் இட்லி வாங்குறீங்க, அந்த இட்லியில ஒரு கரப்பாம்பூச்சி இருந்ததுன்னா கூட நீங்க போய் கேஸை போட்டு 50,000 ரூபாய்க்கு காம்பன்சேஷன் வாங்கலாம். நிறைய பேருக்கு தெரியும். அது கன்சியூமர் கோர்ட். பேங்க்ல லோன் வாங்குறீங்க, இல்ல கடன் கட்டுறதுக்கு ரொம்ப அதிகபட்ச வட்டி கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு போறது பேங்கிங் ஓம்புட்ஸ்மன். அது இருக்கு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் வழக்குகளை ஒரு பில்டர், கன்சியூமர் இவங்க 2 பேருக்கு இடையா இருக்கின்ற ஒரு டிஸ்பியூட்டை சால்வ் பண்றதுக்கு உருவாக்கப்பட்டது தான் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இதுக்கு மேல என்னால முடியல, நான் வீடு 2 வருஷத்துல கொடுக்குறேன், நீங்க கொடுக்க முடியல, 4 வருஷம் ஆயிடுச்சு, என்னால இதுவும் மெயின்டைன் பண்ணி வாடகை வீட்டுல தயவு செஞ்சு எனக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு வரவங்களுக்காக இருக்கிறது தான் ஆர்சிபி. அது 3வது கோர்ட். ஸோ மொத்தம் 3 கோர்ட் இருக்கு இந்த கிளைம் செட்டில் பண்றதுக்கு. வணக்கம், நான் வழக்கறிஞர் நாராயணன் பேசுகிறேன். இப்போ ஜனங்களுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப அவசியமாகுது. உணவு, உடை, உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஊ சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பேசிக் சாப்பாடு, 2வது போடுற துணி, 3வது இருக்கின்ற இருப்பிடம். அதில் முதல் 2 விட்டுட்டு 3வது பற்றி தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன். ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ். பல மக்கள் சொந்தமாக வீடு வாங்கிட்டு இருக்காங்க, பல மக்கள் வாடகையில் இருக்காங்க, பல மக்களுடைய கனவு சொந்த வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸோ ஃப்ளாட்டோ வாட் எவர் இட் இஸ். இப்படி இருக்கும்போது ஒரு துறை அதீத வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ். இப்போது ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஒரு சைடில் ஹை அண்ட் ஃப்ளாட்லாம் நல்லா போயிட்டுருக்கு, இன்னொரு சைடில் லோ அண்ட் ஃப்ளாட்லாம் டவுன் ஆகிட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது 2-3 ரீசன் இருக்குது. விலைவாசி, இன்ஃப்ளேஷன், மக்களின் புரியாமை, ஹவு டு அப்ரோச், ஹவு டு கெட் ரிலீஃப், இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்கு. இதை ஜஸ்ட் சொல்லலாம், ஒரு ரியல் எஸ்டேட்னா என்ன, லீகலாக என்ன என்டிட்டி இருக்கு, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், யார் அப்ரோச் பண்ணணும், ஒரு டிஸ்பியூட் ஆகிடுது, நல்லா போகிறத பற்றி பேசுறதுக்கு அட்வொகேட்டுக்கு வேலையே இல்லை. 2 பேருக்கு ஏதாவது டிஸ்பியூட் வந்ததுன்னா தான் நடுவில் ஒரு அட்வொகேட்டோ மீடியேட்டோ ஆர்பிட்ரேட்டோ வரப்போகிறோம். நல்லா போயிட்டுருக்கு, நல்லா வாங்கினாங்க, ஃப்ளாட் வாங்கினாங்க, நல்ல பெரிய பில்டருங்க வாங்கினோம், நாங்கள் நல்லா இருக்கோம், அந்த பில்டர் நல்லா இருக்கும்னு வாழ்த்துற எவ்வளோ குடும்பம் இருக்குது, எவ்வளோ நல்ல பில்டர்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, ரியல் எஸ்டேட் நல்லா கொடிகட்டி பறந்துட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பேச வரல. சப்போஸ் ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க, ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க, அதில் பில்டருக்கும் வாங்குபவர்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது, அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்றத பற்றி மட்டும்தான் இப்போ பேச வந்தோம். நிறைய பேருக்கு தெரியாது, அதை தீர்ப்பதற்கே ஒரு தீர்ப்பாணையம் இருக்கின்றது அப்படின்றது. அதுவும் சென்னையிலே இருக்கின்றது, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இயர் 2016 ஒரு ஆக்ட் போடுறாங்க, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு தீர்ப்பாணையத்தை அமைச்சு
இந்த ரியல் எஸ்டேட்டுக்கான பிஸ்னஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆக்ட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 2016 வருது. இந்தியா ஃபுல்லாக அந்த ஆக்ட் வருது. தமிழ்நாட்டிலையும் அது அப்ளிகபிளாக வருது. இங்கே ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க 2017. ஸோ நார்மலாகவே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் போடுவாங்க. அந்த ஆக்டின் ஷரத்துக்களை ஸ்டேட் வைஸ் தி லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், தி கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட் சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்து ரூல்ஸாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸ் 2017 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இது ஒரு தீர்ப்பாணையங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம், இல்லை நான் நிறைய மக்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். கன்சியூமர் கோர்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு ஒரு ஹோட்டலில் போய் இட்லி வாங்குறீங்க, அந்த இட்லியில் ஒரு கரப்பாம்பூச்சி இருந்ததுன்னா கூட நீங்கள் போய் கேஸை போட்டு 50,000 ரூபாய்க்கு காம்பன்சேஷன் வாங்கலாம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். அது கன்சியூமர் கோர்ட். பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, இல்லை கடன் கட்டுறதுக்கு ரொம்ப அதிகபட்ச வட்டி கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகிறது பேங்கிங் ஹோம்பூஸ்மன், அது இருக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் வழக்குகளை ஒரு பில்டர், கன்சியூமர், இவங்க 2 பேருக்கு இடையாக இருக்கின்ற ஒரு டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அது சென்னையில் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன ஒரு குறை இருந்தாலும் பில்டருக்கும் வாங்குகின்ற கஸ்டமருக்கும் இங்கே நம்ம கேஸை போட்டு அதை சால்வ் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. ரியல் எஸ்டேட்ன்றது நாங்கள் கேஸ் போட முடியாது, ஐயோ நாங்கள் கொடுத்த பணம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய பில்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஏதோ 1-2 பில்டர்ஸ் முடியாத காரணத்தினாலோ இல்லை சில பிஸ்னஸ் ட்ரஸ்ட்லையோ இல்லையோ இல்லை சிலர் சீட்டிங்காக கூட பண்ணுற மாதிரி சில கேசஸ் நாங்கள் பார்க்குறோம். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது இந்த தீர்ப்பாணையத்தில் வர முடியும். தீர்ப்பாணையத்தில் நீங்கள் எந்த மாதிரி கேசஸை கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, 400 ஸ்கொயர் மீட்டருக்கு அதிகமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஃப்ளாட்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த தீர்ப்பாணையத்துக்குள்ளே கொண்டு வந்து தீர்வு காண முடியும். சரி, எந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே நாங்கள் தீர்வு பண்ணலாம்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் பார்க்குறீங்க, ஃப்ளாட்டை புக் பண்ணுறீங்க, 2 வருஷத்தில் கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஒரு பில்டர், கட்ட ஆரம்பிக்கிறாரு, நீங்களும் பேமெண்ட்டு கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, பார்க்குறீங்க ப்ராக்ரஸ் இல்லை ஃப்ளாட்டில். நீங்கள் போய் பில்டர்கிட்ட கேட்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறாங்க, இது பண்ணலாம், இல்லை மழை வந்தது, வெள்ளம் வந்தது, ஜல்லி விலை ஏறிச்சு, கல் விலை ஏறிச்சு, ஏதோ ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இழுத்துக்கிட்டே இருக்கார். 2 வருஷத்தில் கொடுக்க வேண்டிய ஃப்ளாட்டு 3 வருஷம் ஆகுது, இன்னும் கொடுக்கல. 3.5 வருஷம் ஆகுது, இன்னும் கொடுக்கல. அப்படின்னும் போது நீங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சண்டை தான் ஆகும், வேறு வழி கிடையாது. இந்த வழக்கை நீங்கள் இந்த தீர்ப்பாணையத்தில் கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஒரு ரெமெடி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இம்மிடியேட்டுங்கிறது மோஸ்ட் 1.5 to 2 இயர்ஸ் ஆகும் அந்த கேஸ் போட்டு முடிக்கிறது. என்ன ரெமெடி அப்படின்னாக்கா, அந்த தீர்ப்பாணையத்தில் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் ஃபில்ஃபில் ஆகிடுச்சா, எந்த இடத்துல அந்த பில்டரோ இல்லை அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த பில்டிங்கில் எங்கே வீக் ஆகிருக்கு, என்ன ஆகிருக்கு, எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை பார்த்துட்டு இம்மிடியேட்டாக பில்டருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு உங்களையும் கூப்பிட்டு பேசுவாங்க, பில்டரையும் கூப்பிட்டு பேசுவாங்க, இல்லை அவர் வக்கீலை வச்சு பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஒரு சுமூகமான முறையில் தீர்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லணும்னாக்கா சட்டம் அந்த டிஎன் ரீரா ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் 17 and 18 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 17 and 18 உங்களுக்கு ரெமெடி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், டிலே ஆகுது. 2 வருஷத்தில் ஒருத்தர் கொடுக்கணும் ஃப்ளாட்டை, கொடுக்கல. 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, கொடுக்கல. 4.5 வருஷத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். அப்போது நீங்கள் வாங்கிடுறீங்க, ஃப்ளாட்டை வாங்கிடுறீங்க, கொடுத்தனும் போயிடுறீங்க. சார் நான் பேங்க்கில் லோன் வாங்கினேன், கை கடன் வாங்கினேன், கன்சாமி கிட்ட வாங்கினேன், முன்சாமி கிட்ட வாங்கினேன், இதெல்லாம் நான் அடைச்சி நான் குடும்பம் நத்தரில் தெரிற மாதிரி நான் கடனை வாங்கி இந்த பில்டிங் வாங்கினேன், கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கேண்ணே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கும் ஒரு ரெமிடி இந்த டிஎன் ரீராவில் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? காம்பன்சேஷன் இன் டிலேயிங் ஹேண்டிங் ஓவர்.
வெண்டார்னு சொல்லுவாங்க, பர்ச்சேசர்னு சொல்லுவாங்க. பில்டர் வந்து வெண்டார், வீடு வாங்குறவர் பர்ச்சேசர். பர்ச்சேசருக்கு லேட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணாக்கா காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு அதில் ஒரு ரூல் இருக்கு. எப்படி காம்பன்சேஷன் வாங்க முடியும்? உங்ககிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டிருப்பீங்க, சேல் டீடுன்னு ஒன்று போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா பில்டர் ஒரு பொசஷன் லெட்டர் கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. முடிச்ச உடனே கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சிஎம்டிஏக்கோ இல்லை டிடிசிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் டேட்டு இவர் அக்ரிமெண்ட்டில் போட்டா இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் போட்ட டேட்டுக்கு அதுக்கு மேலே இருந்ததுன்னா எவ்வளோ டிலே இன் ஹேண்டிங் ஓவர் இருக்குன்னு பார்த்து அந்த டிலேவை நம்ம ப்ரூவ் பண்ணினோம்னாக்கா தேர் இஸ் அன் நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% கொடுத்தானா 4, 7% கொடுத்தா 7, அதில் என்னவோ அந்த தீர்ப்பாணையம் டிசைட் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை டிலே இன் பீரியட், ஒரு வருஷம் டிலேனா அந்த 12 மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் இவர் கட்டியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 லட்ச ரூபாய் நான் கட்டியிருக்கானா 30 லட்சத்துக்கு 7%, 8% அவங்க நிர்ணயித்து அதுக்கான காம்பன்சேஷனை வாங்கி கொடுப்பாங்க. இது ஒரு மேட்டர். ரெண்டாவது, நான் ஃப்ளாட் வாங்குறேன், புக் பண்ணுறேன், புக் பண்ணிட்டேன், ஃப்ளாட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு 2 வருஷத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஃப்ளாட்டு, ஹேண்ட் ஓவர் பண்ணலை. 2 வருஷம் ஆச்சு, நான் கேட்குறேன், ஹேண்ட் ஓவர் பண்ணலை. உடனே நீங்கள் போய் பில்டர்கிட்ட சொல்கிறீங்க, ஐயா நான் என்னுடைய இருக்கிற சேமிப்பெல்லாம் போட்டு நான் கட்டினேன், லோனை வேறு வாங்கியிருக்கேன், என்னால் லோனை அடைக்க முடியல, ஃப்ளாட்டை அடைக்க முடியல, ஃப்ளாட்டை என் கைக்கு வரல, நான் ரெண்ட்டு கொடுத்துட்டு ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், அந்த ரெண்ட்டும் எனக்கு வேஸ்ட் ஆகுது, இஎம்ஐயும் கட்டிட்டு இருக்கேன், என்னால் முடியல, தயவு செஞ்சு அந்த ஃப்ளாட்டை எனக்கு வேண்டாம், ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பில்டர் ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா ஏதோ அதில் ஒரு பர்சன்டேஜ் பிடிச்சிக்குவாங்க. நம்ம இல்லைன்னு, ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்காரு, உங்களுடைய பணம் வரும்னு நினச்சி தான் அவர் பில்டிங் கட்டுறாரு, ஏதோ சம் ரீசனுக்காக அவர் சொன்ன டைமில் கொடுக்க முடியலன்றனால அவர் டிலே பண்ணிகிட்ருக்கார். ஸோ பிடிச்சிக்கிட்டு கொடுப்பார் ஒரு 5%, 10% ஆஸ் பர் தட் கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் பிரகாரம் டிடெக்ட் பண்ணிவிட்டு தருவார். அப்படி பில்டர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னாக்கா இதையும் கேஸ் கொண்டு வந்து நீங்கள் இந்த திருப்பாயணத்தில் போடலாம். அது எப்படி போட முடியும்? ரீஃபண்ட், ஆர்சிபி, ரீஃபண்ட் கிளைம் பெட்டிஷன், ஆர்சிபின்ற ஒரு ஹெட்டிங்கில் அது ஒரு பெஞ்சில் போட்டு நீங்கள் கிளைம் வாங்கலாம். சரிங்களா? இது 2 விதமான கிளைம் இருக்குது. 3வது கிளைம், பில்டர் கட்டி கொடுத்துட்டார், பில்டர் நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக வீடு கொடுத்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, உள்ளே வரீங்க, சேல் டீட் பண்ணிட்டீங்க, பொசஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது உள்ளே வந்து பார்க்குறீங்க ஒரு பெரிய மழை வருது, நீங்கள் வந்து 14th ஃப்ளோரில் இருக்கீங்க இல்லை 10th ஃப்ளோரில் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீப்பேஜ் ஆகுது, ஒழுகுது. பில்டர்கிட்ட முறையிடுறீங்க, ஐயா இப்போ தானே வந்தேன், 6 மாதம் தான் ஆகுது, நான் உள்ளே வந்து அதுக்குள்ளே ஒழுகுது, பண்ணி கொடுங்கன்னா இது பில்டருடைய கடமை. அட்லீஸ்ட் 1 இயர்க்குள்ளே என்ன நடக்குதோ அதை பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்க, சொல்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் இந்த தீர்ப்பாணையத்தில் வந்து கேஸை போட்டு இந்த மாதிரி ஐயா இந்த பில்டர்கிட்ட வாங்கினேன், இந்த மாதிரி இருக்குது, ஒழுகுது அப்படின்றத ப்ரூஃபோடு நம்ம கொடுத்தோம்னாக்கா அதையும் ரெக்டிஃபை பண்ணி ஆர்டர் வாங்கி ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க சொல்கிறதுக்கு இந்த சட்டத்தில் வழி இருக்குது. சரி, இந்த சட்டம் எந்தெந்த மாதிரி இருக்குன்றதை சொல்லிட்டேன். எத்தனை கோர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 3 விதமான கோர்ட் இருக்குங்க. இதில் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிங்கிறது வந்து 3 விதமாக செயல்படுது. ஒன்று அத்தாரிட்டி, இட்ஸ் அ போர்டு, 3 மெம்பர் இருப்பாங்க, சேர்மன் ஒருத்தர் இருப்பார், டெக்னிக்கல் மெம்பர் ஒருத்தர் இருப்பார், லீகல் மெம்பர் ஒருத்தர் இருப்பார். 3 பேர்கிட்ட இது போவோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி சீப்பேஜ் ஆகுது, இதுவாகுது, இந்த ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த போர்டில் போவோம். இந்த 3 மெம்பர் லீகலாக டிசைட் பண்ணி கேஸை அனலைஸ் பண்ணி அதுக்கு நார்மல் கோர்ட் மாதிரி தான் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ப்ரூஃப் அஃபிடேவிட் போடணும், ரிட்டன் ஆர்குமெண்ட் போடணும், டைப் செட் போடணும், எல்லாம் போட்டு வந்து ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா போர்டு டிசைட் பண்ணி தீர்ப்பு கொடுப்பாங்க. இது ஒன்று. 2வது இந்த காம்பன்சேஷன் சொன்ன பாருங்கள், காம்பன்சேஷன் வந்து அட்ஜுடிகேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி ஜட்ஜ் இருக்காங்க. அட்ஜுடிகேஷன் அத்தாரிட்டி மட்டும் தான் இந்த காம்பன்சேஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? காம்பன்சேஷன் வந்து பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி பில்டர் ஆஸ் வெல் அஸ் தி பையர். இது 2வது கோர்ட். 3வது கோர்ட் ஒன்று இருக்குது, அதுதான் நான் சொன்னேன் ரீஃபண்ட் கிளைம் பெட்டிஷன். என்னால் முடியல,
இதுக்கு மேலே என்னால் முடியல, நான் வீடு 2 வருஷத்தில் கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்க முடியல, 4 வருஷம் ஆயிடுச்சு, என்னால் இதுவும் மெயின்டைன் பண்ணி வாடகை வீட்டிலங்களா, தயவு செஞ்சு எனக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்கன்னு வரவங்களுக்காக இருக்கிறது தான் ஆர்சிபி. அது 3வது கோர்ட். ஸோ மொத்தம் 3 கோர்ட் இருக்குது இந்த கிளைம் செட்டில் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே அப்பலேட் ட்ரைபுனல் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா போனோன்னா ஹைகோர்ட் இருக்குது, அதெல்லாம் ஹையர் இது. ரொம்ப டெக்னிக்கலாக நான் போகலை. ஜஸ்ட்டு நாங்கள் இன்றைக்கி சொல்ல வந்தது வந்து இந்த ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி TNRERA, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஏதாவது பில்டர் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸை இது மூலயமா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பப்ளிக் அவேர்னஸை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடணும்னு நினச்சோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் தெரியணும், இல்லை ஃபர்தராக ஏதாவது வேணும்னா எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு விளக்கமாக அதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.